அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி நீதியரசர் திரு எம் கற்பகவிநாயகம் அவர்களின் தலைமையில் முதியோர் நலன் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜே.சி. பாலச்சந்தர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் மாண்புமிகு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் ஐயா அவர்களின் 75வது பிறந்த நாளையொட்டி பாராட்டு விழாவும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடலே கெழிலொழுகும் சீராறும் பதனவென திகழ்பரத கண்டவிதை தெற்கலவும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறையுடலும் தரித்தரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி வந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியை புத்துணர்ச்சி திருநாவுக்கரசர் அவர்களையும் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சக்தி பெருமாள் அவர்களையும் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பே. ராகவன் நாயுடு அவர்களையும் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களையும் தொழிலதிபர் திரு ஜாவா அவர்களையும் திரு அகுஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களை அழைக்கிறேன். நீதியரசர் கற்பகவிநாயகம் ஐயா அவர்களையும் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் அவர்களையும் சங்கத்தின் தலைவர் திரு சக்தி பெருமாள் அவர்களையும் திரு பே. ராகவன் நாயுடு அழைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான நான் இன்று பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் முன்னிட்டு இன்று சிறப்பு சொற்பொழிவாற்றலுக்கும் மாண்புமிகு மத்திய மாநில முன்னாள் அமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களுக்கு 75வது பிறந்த நாள் சென்ற வாரம் 14 மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதையொட்டி டெல்லி தமிழ்ச்சங்கத்திலும் அவருக்கு ஒரு விழா நடத்த ஏற்பாடு செய்தோம். அதற்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் திரு எம் கற்பகவிநாயகம் ஐயா அவர்களையும் மற்றும் டாக்டர் ஜே.சி. பாலச்சந்தர் சிறப்பு மருத்துவர் அவர்களையும் ஆஸ்டான் அசோக் குமார் டைரக்டர் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு அவரையும் மற்றும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்களுக்கும் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜாவா மிஸ்டர் அகுஜாஜி ஜே.எஸ். ஐயர் அவரோட பாஜகவில் மந்திரியாக இருக்கும்போது இருந்தார். அதே மாதிரி வக்கீல் மேடம் வந்திருக்காங்க, அவங்களையும் வர சொல்லி அருள் அவர் எல்லாரையும் முன்னிலையே வரவேற்று முருகன் கோவிலேருந்து மலைமுது ட்ரஸ்டி திரு கல்யாணராமன் சார் வந்திருக்காரு, அவரையும் வரவேற்று நாடார் சங்க செயலாளர் திரு பெருமாள் அவர்களையும் இளஞ்செழியன் அவர்களையும் கம்பன் கழகத்தில் வந்திருக்கும் முத்துவேல் அவர்களையும் பார்லிமெண்ட்டில் வந்திருக்கார் சீனிவாசன் திரு புகழேந்தி ராஜன் சார் வந்திருக்காரு, அவரையும் எல்லோரையும் இந்த மாதிரி முருகன் கோவிலையும் ஜாயின் செட்டி பாலமூர்த்தி வந்திருக்காரு, எல்லாரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் எங்களுடன் இருந்து
பாடுபட்ட திரு விநாயகம் உதவியாளர் அவர்களையும் இந்த வழியுமே இதில் வந்து எனக்கு ரொம்ப நிறையா சொல்லணும். அவரோட 30 வருஷம் பழக்கம் எனக்கு ஒரு நாள் இல்லை. அவரோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் கலந்துட்டுருக்கேன். மகாராஷ்டிராவில் எம்பியாக பதவி இருக்கும்போது, பார்லிமெண்ட்டில் இதுவாக மந்திரியாக இருக்கும்போது, அவரோட எல்லாம் அவரோட 60வது ஆண்டு விழா, அவரோட மகன் 2 கல்யாணம் எல்லாத்தையும் கலந்துருக்கோம். அதே வாய்ப்பு நமக்கு இப்போ அவருக்கு 75வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் வந்து ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர். அது இன்னொன்று தெய்வத்திரு காமராஜர் பிறந்த நாளுக்கு முன்னாடி 2002 நமக்கு பாரத முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்கள் வீட்டிலிருந்து அழைத்து வந்து தமிழ்ச்சங்கத்தில் காமராஜர் விழா கொண்டாடி இருக்கிறோம். டெல்லி தமிழ்ச்சங்கம் அவர் நிறைய தொடர்பு இருக்கு. நாகஜோதி நாங்கள் வந்து செம்மொழிக்காக ஜந்தர் மந்திரில் 150 பேர் தமிழ்நாட்டிலே வந்தாங்க. அவங்களை அழைத்து ஒரு போராட்டம் நடத்தினோம். 5 நாள் அவங்களுக்கு தங்குவதற்கு இடம், சாப்பாடு, சரவண பவன்லேருந்து 3 பேரையும் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களை எங்களை நேரில் திரு முன்னாள் பிரதமராக இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும், ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் சேர்மனாக மந்திரியாக இருந்த திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்களையும், மேலாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை அழைத்து சென்று தமிழ் செம்மொழி ஆக்க வேண்டும் என்று ஃபுல்லாக எங்களோடு இருந்து 5 நாளும் எங்களை கவனித்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தை அவர் பாராட்டுறதுக்கான காரணம் அவர் வந்து தமிழுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. டெல்லியில் இந்த மாதிரி பாரத பிரதமர் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவரை கூப்பிட்டு வந்து காமராஜர் விழா இதே திருவள்ளுவர் கலைஞர்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த செம்மொழிக்காக எப்போ போனாலும் அவருக்கு இனிமையே கிடையாது. யாருமே அவருக்கு விரோதி கிடையாது. எல்லா கட்சியுமே அவருக்கு சமூகத்துக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி அவர் வந்து யார் வந்தாலும் அன்பாக விசாரித்து சாப்பிட்டு போகிற மாதிரி தான் பேசுவார் தவிர யாரிடையும் மனம் நோகும்படி பேச மாட்டார். உண்மையிலே அது எல்லாருக்கும் வராது. இன்றைக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியும் அவரை பாராட்டுவாங்க. அதுதான் அவருடைய ஒரு சிறப்பு அம்சம். அதே மாதிரி தமிழ் கவுன்சிலர் ஒருத்தருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு. இது வரைக்கும் யாரும் வாங்கி தரல. முன்னாடி வாங்கி தரல. நாகராஜுக்கு வெங்காய நாயகத்தை சொல்லி எல்லாம் ஒன்று தமிழுக்காக அவர் மந்திரியாக இருந்தவருக்கு செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் எல்லாருக்கும் அன்பா பாசமா பழகக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். எங்களுக்கெல்லாம் நண்பர் மட்டும் இல்லை, அவரோட ஃப்ரெண்டு 30 வருஷமா ஜாவா சார், அபுஜா சார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அவரோட அன்புக்காக தான். உண்மையிலேயே அவரை வணங்கி பாராட்டி போற்றி மகிழ்கிறோம். எல்லோரும் அவருடைய பிறந்த நாளை இனிமையாக கொண்டாடுவோம். அதற்கு யாரை தலைமை விருந்தினராக கூப்பிடலான்னு நாங்கள் நினைச்சப்ப எம்ஜிஆருடன் நெருங்கி பழகி எம்ஜிஆருடன் இருந்த திரு ஐயா நீதிபதி அவரு எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர். 23 வயசுல மந்திரியா வந்தவர். சின்னதான் ஃபர்ஸ்ட் 23 வயசுல மந்திரியா வந்தவர். அப்புறம் MP, MLA, அறந்தாங்கில் 5 ட்ரிப்பு MLA தொடர்ந்து வெற்றி வாகை சூடி MP ஆகி இந்த மாதிரி வந்த ஒரே தலைவர் அவரை வரவேற்கிறது வந்து இந்த ஜஸ்டிஸ் கற்பகநாயன் சார் ரொம்ப அருமையான பேச்சாளர். அவர் ஜார்க்கண்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தப்பே அவரை கூட்டிங்க தமிழ்ச்சங்கத்தில் பாராட்டு விழா வச்சுருக்கோம். அவர் வந்து அன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர். தமிழ்ச்சங்கத்துக்கு எப்போதும் ஆதரவு கொடுத்து ஊக்கம் கொடுத்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நீதியரசர் மட்டும் இல்லை, நல்ல நட்சத்திர தமிழ் பேசுவார். அதே பல மருத்துவ சேவைகள் செய்து கொண்டு நமக்கெல்லாம் இங்கே டெல்லியில் டாக்டர் JC பாலச்சந்திரன் அவர்கள் முதியோர் நிறைய மருத்துவ அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவரையும் வரவேற்று இந்த தமிழ்ச்சங்கத்தில் எங்களோட இப்போ வந்து தலைவர் திரு சக்தி பெருமாள் மற்றும் திரு ராகவன் நாயுடு எங்கள் செயற்குழு உறுப்பினர் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தூங்கும் என்று கூறுகிறேன். வருக வருக என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று பெருந்தலைவர் தமிழ் வீரர் காமராஜர் அவர்களை பற்றி உள்ள அனைவருமே மிகவும் நன்கறிவோம். இருந்தாலும் அவரோட பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பெருமையை போற்றுவதில் அனைவரும் இணைவோம். இந்திய விடுதலை போராட்ட வீரரும் அரசியல்வாதிகளில் ஒருவருமான தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் நம் நாட்டுக்கு சிறந்த வழிகாட்டியாக, உயர்ந்த தலைவராக, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு
எளிமை, உண்மை, நேர்மை, கருணை என்னும் உன்னத குணங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். அவரை பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற உள்ள மத்திய மாநில அமைச்சர் திரு சு. திருநாவுக்கரசர் அவர்கள் இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர். முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா திரு டாக்டர் ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வாக்களிக்க உரிமை வந்தபோது நான் அரசியல் ஒரு ஹீரோவாக அமைச்சரை பார்த்திருக்கிறேன். நான் காரைக்குடி ஹோட்டலுக்கு உரிமை வந்தபோது அந்த அளவுக்கு ஒரு துடிப்பான அமைச்சர். நான் 89, 88, 89 காலங்களில் பார்க்கும்போதெல்லாம் அவர்தான் அரசியல் ஹீரோ, எம்ஜிஆருக்கு அடுத்தது. அந்த அளவுக்கு அதே மாதிரி அறந்தாங்கியில் எல்லாருமே சொல்லுவாங்க, அறந்தாங்கின்னா அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் செல்ல பிள்ளை அப்படிம்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எல்லார் வீட்லேயும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் போய் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி, அது அவரோட குடும்பம். அந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டவர். அதன் பிறகு நான் டெல்லி வந்த பொழுது ஐயா அவர்களும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் மந்திரியாக இருந்த பொழுது 2002-3 காலகட்டங்களில் இங்கே தமிழக மாநில தேர்தல் டெல்லி மாநில தேர்தல் நடைபெற்ற பொழுது அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைத்து எவ்வளவு சிறப்பாக அவர் வீட்டில் விருந்தளித்து அவ்வளவு கவனித்து கொண்டார். இன்றும் எனக்கு அது பசுமரத்தாடி போட்டு நீங்கி உள்ளது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இதில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கப்பல் துறை, அப்பொழுது வளர்ச்சி காலம், கப்பல் துறை, தொலைத்தொடர்புத்துறை அனைத்திலும் மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர், பெரும் தொண்டாற்றிய அவர். மேலும் அவருடைய முக்கியமான ஒன்று, மூந்தன் சார் எனக்கு நிறைய தரம் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோனுக்கே வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை உடனே செய்வாங்க. அதனால கண்கூட பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர். இவருடைய தமிழ் பற்றினை தமிழறிஞர் தெய்வ திரு வ.மு. சேதுராமன் அவர்கள் செம்மொழி போர்க்களம் என்ற நூலில் விரிவாக விளக்கியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சொற்பொழிவாற்றும் முன் அவருக்கு அஞ்சலி செலுத்த வருமாறு அனைவரையும் மலரஞ்சலி செலுத்த வருமாறு. இன்றைய சிறப்பு பேச்சாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கௌரவிக்க உள்ளோம். தலைவர் திரு சக்தி பெருமாள், செயலாளர் ராமலிங்கன், துணைத் தலைவர் ராமநாயுடு அவர்கள் கௌரவிப்பார். சங்கத்தின் மூத்த உறுப்பினர் அசோக் குமார் ஜி, ப்ளீஸ். செல்வம். வக்கீல் சங்க செயலாளர் திரு அறிவழகன் அவர்கள். ட்ரஸ்டி திரு கல்யாண் ராமன் சார், மலை மந்திர் அறக்கட்டளை தலைவர் திரு கல்யாண் ராமன் சார் அவர்கள். டெல்லி
தலைவர் திரு நாகராஜன் அவர்கள், கலை இலக்கிய பேரவை குமார் அவர்கள், திரு வசந்த்குமார் எம்பி அவர்கள், MP திரு மகேஷ் அவர்கள், திரு இளஞ்செழியன் அவர்கள், நாடார் சங்க தலைவர் திரு பெருமாள் அவர்கள், பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு அவர் நினைவு பரிசு ஒன்று வழங்குகிறார்கள். மற்றும் கம்பன் கழக செயலாளர் திரு முத்துவேல் ராஜன், திரு புகழேந்தி அவர்கள், திரு JS ஐயர் அவர்கள், சேவா சங்க தலைவர் சுனில்ஜி அவர்கள், சமூக சமூக செயலர் திரு பாலசாமி அவர்கள், பாலசாமி மற்றும் மணி அவர்கள், திரு ராஜ்குமார் பாலா அவர்கள் ஒரு கவிதை ஒரு வார்த்தை அவரை பாராட்டு. மாண்புமிகு நீதியரசர் கற்பக விநாயகர், நம்முடைய விழா நாயகர், மக்கள் தலைவர், என்றைக்கும் தமிழ் மக்களின் நிரந்தர தலைவர் நம்முடைய ஐயா திருநாவுக்கரசர் அவர்களே, மருத்துவர் ஐயா அவர்களே, தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, 80 ஆண்டுகளை கடந்த தில்லி தமிழ்ச்சங்கம் பவழ விழாவை கண்டிருக்கிற, கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மாமனிதரை அவர் வாழும் காலத்திலேயே போற்றிக் கொண்டிருப்பது என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய மிகச்சிறந்த தருணம் என்று சொல்ல வேண்டும். அவரை பற்றி சுருக்கமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் 3 நிமிடத்தில் மட்டும் ஒரு முத்தான கவிதையை வாசித்து அமர்கிறேன். எங்கள் காவிரி கரையின் கதாநாயகர், அறந்தாங்கியின் அறம் காவலர், அறந்தாங்கியின் அறம் தாங்கிய தமிழின் அறங்காவலர், 63 ஒருவர் அப்பர், அரசியல் அரங்கில் இவர் ஒருவரே நாவுக்கரசர், திரு நாவுக்கரசர். 8வது வள்ளலின் எம்ஜிஆர், 8வது வள்ளலின் இதய சிம்மாசனத்தில் இடம்பெற்ற இவர் எட்டிய உயரங்கள் எவரெஸ்டுக்கு அருகில். தீயத்தூரில் பிறந்த வேள்வி தீ இவர். புதுக்கோட்டை இவர்தம் புகழ்கோட்டை. புதுக்கோட்டையிலிருந்து செங்கோட்டைக்கு வந்த இவர் ஒரு கொள்கை குன்று, கோமேதகக்கல், கற்கண்டாய் இனிக்கும் இன்சொல் வேந்தர். இத்தனை உயரங்கள் எட்டிய பிறகும்
இத்தனை உயரங்கள் எட்டிய பிறகும் இத்தனை எளிமையாய் இருக்க முடியுமா என சிந்திக்க வைக்கும் அமரருள் உய்க்கும் திருவுருள். அறந்தாங்கியில் 6 முறை எம்எல்ஏ, எம்பியாக 3 முறை, மையத்தில் இணை அமைச்சர், தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சர், துணை சபாநாயகர் என இவர் தொட்ட துறைகள் தொலங்கின, தொடாத துறைகள் ஏங்கின. இவர் தொட்ட துறைகள் தொலங்கின, தொடாத துறைகள் ஏங்கின. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அக்னி சிறகுகள். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அக்னி சிறகுகள். இந்த ராஜாவின் திரை பார்வையோ அக்னி பார்வை. 1992 வெளியான இந்த திரைப்படத்தில் இவர் நேர்மை நாடும் காவல் அதிகாரி. நேர்மையை படத்தில் மட்டுமன்றி பழக்கத்தில் பண்பாட்டில் புழங்கவிட்ட பண்பாளர் எங்கள் தலைவர். அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் என்று எக்கட்சியில் இருந்தாலும் இவர் மக்கள் கட்சியின் மதிப்புமிகு தலைவர். என்றென்றைக்கும் அவர் நிரந்தர தலைவர், அரங்கநாயகர். மேன்மை கவிஞர் வாஜ்பேயி அவர்களின் கவியுள்ளத்தை களவாடிய மென்மை இவர். மேன்மை கவிஞர் வாஜ்பேயி அவர்களின் கவி உள்ளத்தை களவாடிய மென்மை இவர். 75 துடிப்பான இளைஞர், 100 காண உள்ள இணையற்ற மாமனிதர். வாழும் காலத்தில் வாழ்த்தும் மரபை, வாழும் காலத்தில் வாழ்த்தும் மரபை தமிழ்ச்சங்கம் பின்பற்றுவது தொன்மையின் தொடர்ச்சி, தொடர்ச்சியின் முயற்சி. தேமுதிர தமிழ் மொழிக்கு செம்மொழி அடையாளம் பெற நடையாய் நடந்த நடையில் நின்றுயர் நாயகர் எம் அரசர். தேமுதிர தமிழ் மொழிக்கு செம்மொழி அடையாளம் பெற நடையாய் நடந்த நடையில் நின்றுயர் நாயகர் எம் அரசர். இந்த ராஜாவின் பார்வையிலே அன்பு மிளிரும், ஆதரவு பெருகும், அடக்கம் பெருமை பெறும், அனைத்தும் சீர்மை பெறும். வாழ்க பல்லாண்டு, அன்பால் வாழ்த்தும் அன்பன்பால். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சக்தி பெருமாள் அவர்கள் தற்பொழுது ஐயாவர்களை பாராட்டி பேசுவார். இந்த விழாவுடைய மிகச்சிறப்பு 2 குறிப்பிட விரும்புகிறேன். எம்ஜிஆரோடு அவருடைய உள்ளத்தை கவர்ந்து அவரோடு இருந்தவர் என்ற விழாவின் நாயகர் அவர்கள். எம்ஜிஆரை தன்னுள் வாங்கி நமக்கெல்லாம் எம்ஜிஆர் பற்றி பேசிக் கொண்டிருப்பவர் திரு கற்பக விநாயகம் அவர்கள். அவர் தலைமையேற்று இந்த விழாவை நடப்பது மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கும் திரு திருநாவுக்கரசு சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புன்ற. நான் ஈரோட்டை சார்ந்தவர். ஈரோடு என்றால் அவர் முகத்தில் திருப்பி வரும். ஏனென்றால் அங்கே இருக்கிற என்னுடைய இயக்குனர் பெரிய தம்பி அவர்கள் நான் வரும்போது கூட சொன்னார், அவசியம் நீ எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஈரோடு சார்பாக நீ அவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 1980 நான் ஈரோடு பள்ளிப்பாளையம் பஸ் கண்டக்டராக பணிபுரிந்த காலகட்டம். சாதாரண பெருமாளாக இருந்த நான் சக்தி பெருமாள் என்று அழைக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள். 1983 ஈரோடுக்கு அருகிலே சக்தி தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பித்து வைத்தவர் அன்றைய தொழில்துறை அமைச்சர் திரு திருநாவுக்கரசு. கல்லூரி ஆரம்பித்து விட்டார்கள், மாணவர்கள் இல்லை. அதற்காக என்னை பிடித்து வந்தார்கள் வேண்டும் என்று. படிப்பு முடிச்சாச்சு, எங்க வேலைக்கு போறது? 1983 சக்தி வார்ப்பக பிரிவு என்ற தொழிற்சாலையை அன்றைய தொழில்துறை தலைவர் அமைச்சராக இருந்த ஐயா திருநாவுக்கரசர் திறந்த அந்த நிர்வாகத்திலே எனக்கு வேலை கிடைத்தது. எல்லாம் சென்றால் எம்ஜிஆர், அதுக்கடுத்து பார்த்தால் எம்ஜிஆராக இவரைத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இவர் ஆரம்பித்த கல்லூரியிலேயே தான், இவர் திறந்து வைத்த கல்லூரி தான் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. இவர் திறந்து வைத்த தொழிற்சாலை தான் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் நான் டெல்லி வந்து சக்தி பெருமளாக இருக்கு என்று சொன்னால் அத்தனை பெருமைகளும் நான் ஐயாவுக்கு நான் வழங்க ஆசைப்படுகிறேன். அதோட ஒரு நடந்த நிகழ்ச்சியை நாம் சொல்ல வேண்டும். இவர் அமைச்சராக இருந்த காலகட்டம் ஈரோட்டிலிருந்து பெரிய தம்பி அவர்கள் வந்துள்ளார்கள். இவருடைய நண்பர், மிக நெருங்கிய குடும்ப நண்பர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே டின்னர்
டெண்டர் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய எம்டி அவர்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு நமது இயக்குநர் அவர்கள் டெண்டரை கலந்து கொள்கிறார், அமைச்சர் வந்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்ய முடியும், அவர் மட்டும் பணம் கொடுக்க விட வேண்டாம், தயவு செய்து உடனே பில்லை கட்டிடுங்க. ஐடிசி மௌரியாவில் டின்னர் ஒரு 7-8 பேர் சாப்பிட்டு இருக்கோம். பில்லு வந்தோடனே நான் கொடுத்துட்டேன். ஐயா மறந்துருக்கலாம், உடனே கூப்பிட்டார். அவர் கேட்டார் பில்லு எங்கேன்னு. சார் பில்லு செட்டில் பண்ணிட்டாங்கிறாரு. அந்த ஜிஎம் கூப்பிட்டு அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணி அந்த பணத்தை எனக்கு கிரெடிட் கார்டில் ரிட்டர்ன் பண்ணி நான் தான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு சொல்லி அன்னைக்கு கொடுக்க வைத்தார். அது வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. மிகப்பெரிய மனிதர், நட்புள்ளம் கொண்டவர், நமது தலைவர் என்று கூறி வாய்ப்பு என்று கூறி விடுவதற்கு நன்றி. வணக்கம். இப்பொழுது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பே. ராவன் நாயுடு அவர்கள் கர்ம வீரரை பற்றியும் திரு ஐயா திருநாவுக்கரசு அவர்களை வாழ்த்தியும் பேசுவார்கள். நான் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கின்றேன். ஆனால் எனது ஊர் விருதுநகரத்தில் ஒரு கிராமம். 73 வந்து ஒரு விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்கள் ஊரில் ஒரு ஃபைரில் இறந்துட்டார் பையன். அதை கேட்கறதுக்காக காமராஜர் இருந்தார். அவருடைய திண்ணையில் உட்கார்ந்துருந்தார். அவர் என்ன பண்ணால் எங்கள் ஊர் வந்து எல்லா தெலுங்கானா அந்த அவங்க தாத்தா ஃப்ரெண்டு, இந்த இறந்தார் அவருடைய தாத்தா ஃப்ரெண்டு உடனே கூப்பிட்டார், திருநாசன் நாயக்கர் உங்கள் பேரந்தாலும் போயிட்டான், உன் பேரை ஏன் பேரன் அப்படிப்பார். அந்த மாதிரி அங்கே ஒவ்வொரு ஆளையும் பேர் சொல்லி கூடுவார். அவரோட ரொம்ப பேசியிருக்கேன். நானும் கொஞ்சம் கலந்துரையாடிருக்கேன். சின்ன பையனாக இருந்தேன், அப்படின்னு போயிருக்கோம். அந்த மாதிரி காமராஜர் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 3 கிலோமீட்டர் ஒரு ஹைஸ்கூல் திறந்தார். குழந்தைகள் வந்து நடந்து போகக்கூடாது. என்ன சொல்லுவாருன்னா, அவர் வருவார், ஒரு 10 ஏக்கர் லேண்டு குடியாம்பார். லேண்டு கொடுத்தா அவர் பேர்லேயே ஒரு ஹைஸ்கூல் ஆரம்பிச்சிருவார். தானான சீனிவாசன் நாயக்கர் ஒரு உயர்நிலைப்பள்ளி அவர் பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அப்போ வந்து ராமநாத டிஸ்ட்ரிக்ட் இருந்தது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் ஒரு ஹைஸ்கூல் ஆரம்பித்தார். அவர் தான் ஆரம்பித்தார். அந்த மாதிரி அதனால தான் எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் ரொம்ப படித்தவங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ எல்லாரும் தமிழ்நாடே கூட படிக்கிறாங்க. அவருடைய சேவை வந்து ரொம்ப இது. சார் திருநாவுக்கரசு சார் குழந்தைகள் எப்படி சார் தான் வழக்கமாக செஞ்சுருக்காங்க. அப்போ இருந்தால் அவர் பழகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது வேலைன்னா போனால் பண்ணுவார். நான் வந்து கோயம்புத்தூர் மொழிகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணேன். அவர் பண்ணியிருப்பார். காமராஜர் மாதிரி நம்ம எல்லாம் இருக்கணும் சார். எல்லாம் நாணயமாக நம்பிக்கையாக அவர் மாதிரி எல்லாம் ஊருக்கு உலகத்துக்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. 1000 ரூபாய்க்கு போடுங்க, ஏழை குழந்தை 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, லட்சக்கணக்கில் வேண்டாம். இந்த மாதிரி படிக்க கொடுங்க, எதாவது படிக்க கொடுங்க, எதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இது வணக்கம், நன்றி, வணக்கம். தற்பொழுது ஐயா சு. திருநாவுக்கரசு அவர்களின் 75வது பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாட மகிழ்கிறோம். பிறந்தநாள் கேக் வருது. செயற்குழு முன்னாடி ஒரு போய் கேட்டோம். फोन वाले को पीछे करो।
மருத்துவர் திரு ஜே.சி. பாலச்சந்தர் அவர்களை கௌரவிக்கிறோம். ठीक है, आप बता दें। ठीक है। திரு பூஜாஜி அவர்கள். திரு சிறப்பு விருந்தினர் முதியோர் நலன் மருத்துவர் டாக்டர் ஜே.சி. பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். Respected Chief Guest, Honorable former Chief Justice of Jharkhand, Shri Karpavinayanji, respected President of Delhi Tamil Sangam, respected General Secretary of the Delhi Tamil Sangam, respected Treasurer, Delhi Tamil Sangam, and the office bearers, விழாவின் நாயகர், தன்னிகரில்லா தமிழின தலைவர், மக்களால் பெரிதும் நேசிக்கப்படும் மாமனிதர், வாழும் எம்ஜிஆர், எனது அப்பா திரு திருநாவுக்கரசர் அவர்களே, மற்றும் இங்கு வரை தந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நான் இங்கே என்ன பேச வந்திருக்கேன் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களில் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் ராஜராஜ சோழனை காண்கிறேன் நண்பர்களே. நான் அதை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாருன்னு. அதற்கு எல்லா தரவுகளும் நின்றுருக்கு நண்பர்களே. ஐ ஹேவ் ஆல் த டேட்டாஸ் டு பேக் மை ஸ்டேட்மெண்ட். எஸ், பசும்பொன் தேவர் திருமன் அவர்கள், அவரோட பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் எனது இரு கண்கள் சொன்னார். அதே மாதிரி தலைவர் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் மற்றும் மனிதநேயம் மூன்றும் கலந்த கலவைதான் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள். அது மட்டும் நண்பர்களே, நீங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பசும்பொன் தேவர் திருமன் அவர்களும் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது நண்பர்களே. தேவர் திருமன் அவர்களும் ஒரு தேவர் சமுதாயத்தில் பிறந்து அவர் படித்தது ஒரு கிறிஸ்துவ மிஷன் பள்ளி, அவரை பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய், அவர் உதவி செஞ்சது எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் நண்பர்களே. அதே மாதிரி நண்பர்களே, எனக்கு நெருங்கிய உறவினர் பசும்பொன் தேவர் திருமன் அவர்கள். அதே மாதிரி நான் தலைவர் திருநாவுக்கரசர் என்ன பார்க்குறேன்னா, அவர் பிறந்தது ஒரு தேவர் சமுதாயம் தான், அவர் படித்ததும் கிறிஸ்தவ மிஷன் பள்ளியில தான், அவர் சேவை செஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நண்பர்களே. நீங்க யூ ஜஸ்ட் கோ டு புதுக்கோட்டை அறந்தாங்கி ஏரியா where the maximum Muslim community resides in Tamil Nadu state. அதிகபட்சமாக இஸ்லாமிய நண்பர்கள் வசிக்கிறது இந்த மாவட்டத்தில் நண்பர்களே. அங்கே போய் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவரோட உறுப்பினர் சொல்லுவாங்க நண்பர்களே. அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் அவ்வளவு நண்பர்கள் செஞ்சிருக்காங்க நண்பர்களே. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவை அவரை பார்க்கும் போதும் அவரில் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் காண்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி நான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னேன் நண்பர்களே. But Winston Churchill, one of the greatest leader ever produced by England. இன்னைக்கு உலகத்துல 5 சிறந்த தலைவர்களை பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் இருப்பார் நண்பர்களே. அவரோட நான் ஏன் தலைவரை ஒப்பிட்டு பேசுறேன்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு கோட்டை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. ஒரு மாபெரும் தலைவன் யார் என்றால் தனது சிந்தனையையும் தனது தொழில்நோக்கு பார்வையையும் எப்படி நிஜமாக மாற்றக்கூட முடியுமோ அவனே ஒரு மாபெரும் தலைவன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தலைவர் திருநாவுக்கரசர் தான் நண்பர்களே. அதுக்கு சின்ன உதாரணம், இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரும் தொழில் மாநகரா இருக்கு. தமிழ்நாடு இஸ் த நம்பர் 1 ஸ்டேட் இன் இண்டஸ்ட்ரீஸ் டுடே நண்பர்களே. பட் அதற்கான விதையை போட்டவர் தலைவர் திருநாவுக்கரசர் நண்பர்களே. அதற்கான விதையை போட்டவர் தலைவர் தான் நண்பர்களே. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நண்பர்களே. தமிழ்நாடு மேக்னசைட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மினரல்ஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு பேப்பர் மில், தமிழ்நாடு சுகர் மில், தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் the whole world is based on electronics, semiconductors. உங்க phones, உங்க mobiles, உங்க இன்டர்நெட், உங்க கம்ப்யூட்டர், flights எல்லாமே it is based on semiconductors, electronics நண்பர்களே. ஆனால் 1980ல யாருக்குமே இதை பத்தி தெரியாத நண்பர்களே. அன்னைக்கே தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷனை உருவாக்கின தலைவர் திருநாவுக்கரசர் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி நண்பர்களே,
இன்னைக்கு எல்லாரும் குஜராத் மாடலை பத்தி பேசுறாங்க. குஜராத் மாடல்னு நண்பர்களே, தமிழ்நாடு மாடலை 1980 உருவாக்கிய மாபெரும் தலைவர் நண்பர்களே அவர். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நண்பர்களே. சிப்காட் தொழில்பேட்டைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில்பேட்டைகள் அவர் ஆரம்பிச்சாரு. he was the minister for industries நண்பர்களே. அத பார்த்து it was replicated in many of the nearby states like Karnataka, like Telangana, Andhra Pradesh, Kerala, எல்லா ஸ்டேட்லயும் தொழில்பேட்டைகள் உருவாக்கப்பட்ட நண்பர்களே. அப்பேற்பட்ட ஒரு விஷனரி லீடர் தலைவர் திருநாவுக்கரசர் நண்பர்களே. அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே. அதே மாதிரி நம்ம அவர் ராஜராஜ சோழனும் நான் ஒப்பிடுறேன் நண்பர்களே. நீங்க இப்ப நான் சொன்ன எல்லா தரவுகளும் என்னோட நெருங்கிய நண்பர்கள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள், மூத்த பத்திரிகையாளர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நான் படிச்சதை சொல்றேன் நண்பர்களே. ஆனால் நான் இப்ப சொல்ல போற நண்பர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. the achievements of தலைவர் திருநாவுக்கரசர் போட்டு பாருங்க நண்பர்களே. அவர் எத்தனை டேம் கட்டி இருக்காரு அறந்தாங்கி புதுக்கோட்டை ஏரியால, எத்தனை சாலைகள், எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், endless நண்பர்களே, endless. ஆனால் எங்க அவர் சிறந்து விளங்குறாருன்னா நண்பர்களே, இதெல்லாம் 1980 அவர் பண்ணிருக்காரு நண்பர்களே. இந்த ஏரா where there was no awareness, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. ஆனா அந்த காலத்திலேயே அவர் இதெல்லாம் மக்களுக்காக செஞ்சாரு. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் நண்பர்களே. அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவை அவரை சந்திக்கும் போதும் அவர்ல ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவரையும், ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலையும், ஒரு ராஜராஜ சோழனையும் பார்க்கிறேன் நண்பர்களே. அது மட்டும் நண்பர்களே, the parliament, the temple of democracy, அப்பேற்பட்ட பார்லிமெண்ட்ல தலைவர் இருக்கிறது அந்த பார்லிமெண்ட்டுக்கே அழகு நண்பர்களே. he never bothered about being a minister or not. அவர் எப்போதுமே அதை பற்றி கவலைப்படல நண்பர்களே. ஆனால் நான் சொல்றேன், it's a personal loss for us, for the people, for the state, for the nation. ஆமா நண்பர்களே, எனக்கு நிறைய நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க நண்பர்களே. நம்ம பல மாநில முதலமைச்சர்கள், பல மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, நான் இல்லங்கல. ஆனா there is someone who has reached the heights of humanity, மனிதநேயத்தின் உச்சம்னா அந்த தலைவர் திருநாவுக்கரசர் தான் நண்பர்களே. அதுல எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை, அதை எல்லாருமே ஒத்துக்குவாங்க நண்பர்களே. அதனாலதான் நண்பர்களே, I request to the Congress party or any political party to utilize such a legendary leader like தலைவர் திருநாவுக்கரசர் in an appropriate manner, so that it is not a personal benefit for him, it is a benefit for the party, the public, the state and the nation, because he is just not a politician, he is a statesman. Because he is just not a politician, he is a mass leader loved by millions. Because he is just not a politician, he is a great human being filled with fathomless humanitarian thoughts. Because he is just not a politician, he is a gentleman of sterling quality. ஆமா நண்பர்களே, நீங்க அவர் அரசியல்வாதியா குறிக்க முடியாத நண்பர்களே. அவர் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாமனிதர். அப்பேற்பட்ட மாமனிதரோட இந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடுற அன்னைக்கு I request all of you to stand up and give him a standing ovation நண்பர்களே. Let's give him a standing ovation. Thank you. And before I conclude, I pray to God, may God give my few years of life to him. ஆமா நண்பர்களே, என்னோட ஆயுள்ல இருந்து சில வருடங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் கொடுக்கணும் கடவுள். அவர் இன்னும் மக்கள் சேவை செய்யணும்னா இதை நான் வந்து I pray to God and I wish, may God bless him with amazing health, never-ending happiness, incessant power to serve the public, to the nation and to the state. Thank you so much. நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே நான் படிச்சது, நான் தெரிஞ்சுக்கவே சொன்னேன் நண்பர்களே. என் நண்பர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பத்திரிகையாளர்களும் தெரிஞ்சுக்க சொன்னது. இப்ப நான் கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் சொல்லியே ஆகணும். For which I am the witness. நானே அதுக்கு விட்னஸ் நண்பர்களே. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் இங்கே ஒரு மதிய உணவு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல, ஷங்கிரிலா ஹோட்டல்ல ஒரு மத்திய அமைச்சரை பார்க்க வேண்டியது நண்பர்களே. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் டைம் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நண்பர்களே. அப்ப அவர் நான் யாருக்கெல்லாம் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கேன், எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. I think he will not like me saying this, but sir, I need your permission to say this, with your permission. நண்பர்களே, தனது சொத்துக்களை கூட வித்து அவர் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கார் நண்பர்களே. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் நண்பர்களே. எனக்கு அன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருந்தப்ப எனக்கு I got tears, எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. ஆனா அதை வெளிக்காட்டல விட்டேன். ஆனா அவர் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ஒரு பாடமா நான் எடுத்துட்டேன் நண்பர்களே. This life is to serve people. This life is an opportunity to serve people. That's the principal agenda, what he has always followed and what he has always embraced.
தட்ஸ் ஆல் நண்பர்களே. இந்த அற்புதமான வாய்ப்பு வழங்கிய டெல்லி தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைமை விருந்தினர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு நீதியரசர் திரு கற்பகநாயகம் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் என்னை இயக்கும் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சாய்ராம். மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே, சபையை நடத்தியிருக்கிற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கவிதை உண்டு. எங்கள் ஊரிலே ஒருவர் இருந்தார். அவர் ஊராட்சி மன்ற தலைவரானார், பேரூராட்சி மன்ற தலைவரானார், பாராளுமன்ற உறுப்பினரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், அவர் மந்திரி ஆனார், மனிதராகாமலேயே மரணமானார் என்பது ஒரு கவிதை. வாழ்வது எவ்வளவு நாள் வாழ்ந்தார் என்பது முக்கியம் இல்லை, வாழ்ந்த போது என்ன சாதித்தீர்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு நாள் இருந்தோம், எவ்வளவு நாள் வாழ்ந்தோம், என்ன உதவி செய்வீர்கள். Where you are is not important, what you are is important. What you are is not important, what you do is important. What you do is not important, how you do is important. How you do is not important, for whom you do is important. For whom you do is not important, whatever you do, whatever seva you do, service must reach those for whom you do, very, very, very important. நாம் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம். நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் எப்படி செய்கிறோம் என்பது கூட முக்கியம் அல்ல, யாருக்காக செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் யாருக்காக செய்கிறோம் என்பது கூட முக்கியம் அல்ல, நாம் செய்கிற சேவை தொண்டவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதனால்தான் திருநாவுக்கரசவர்களுக்கு இவ்வளவு பாராட்டுகள். அவர் வீட்டுக்கு போய் திருஷ்டி சுத்தி போட வேண்டும். அவர் பேர் சு திருநாவுக்கரசர். சு என்பது சுத்தமான உள்ளத்தை கொண்ட திருநாவுக்கரசர். அறந்தாங்கியை சுமந்து கொண்டிருக்கிற சுவை தாங்கி திருநாவுக்கரசர். இவர் சொல்றார், எவ்வளவு நாள் இருந்தோம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர்தான் திருநாவுக்கரசர். இருந்தாலும் மறைந்தாலும் இல்ல, பதவியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்களை போற்றி பாராட்டுகிற தன்மை இருக்கிறதே. தில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை. அவர் வாழ்ந்த தடங்களை யாரும் மறக்க முடியாது. தில்லியிலே தமிழ் சங்கத்திலே பாராட்டப்பட்டவர்கள் பெரிய நபர்கள், பெரிய தலைவர்கள், நல்ல உள்ளங்களை கொண்ட தமிழ் சங்கம் கூப்பிட்டு பாராட்டார்கள். நீங்க சென்னையில பாராட்டுறது வேற, அது லோக்கல். இது இன்டர்நேஷனல். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே. டுடே இஸ் தி இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே. நாளைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாள். 2 நாட்களுக்கு இடையிலே அவருக்கு பாராட்டு விழா. அவர் ஏன் பாராட்டப்பட வேண்டியவர்? எம்பியான காரணத்தாலா, சபாநாயகர் என்ற காரணத்தாலா, அமைச்சர் என்ற காரணத்தாலா? அவருக்கு எந்த வாய்ப்பு கிடைத்ததோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் எம்ஜிஆரால் மிக விரும்பப்பட்டவர். காரணம், அறந்தாங்கியை தன்னுள்ளே வைத்துக் கொண்டவர். அவர் அறந்தாங்கியிலே எந்த குடும்பத்திலே எது நடந்தாலும் சரி இவர் போய் விடுவார். எலெக்ஷன் டைம்ல இல்ல, எல்லா டைம்லயும். அது என்ன காரணம்? பேசிக்கலி he has got a love for the people. Life is a challenge, face it. Life is a crisis, manage it. Life is a game, play it. Life is a law, follow it. Life is a love, enjoy it. That is a life.
வாழ்க்கை ஒரு சவால், சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சரித்திரம், உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு வாக்குறுதி, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஆடிப்பாருங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், முடித்து வையுங்கள். நதியாக நட, சரித்திரத்திலே நதியாக நட, சமுத்திரத்திலே சங்கமிக்கலாம். சத்தியத்தை நம்பு, சரித்திரத்திலே எழுத்தாகலாம். விவேகானந்தருடைய வரிகள் இவை. யாரோடும் கம்பேர் செய்வது முக்கியமல்ல, அவனைப் போல இரு என்பதல்ல. நேற்று எப்படி இருந்தாய், போன வாரம் எப்படி இருந்தாய், போன திங்கள் எப்படி இருந்தாய், போன வருடம் எப்படி இருந்தாய், இப்போது எப்படி இருக்கிறாய், உன்னை கம்பேர் செய்து கொள். That's called a real comparison. Improve yourself. Do something for the society. Your body is meant for serving society. இதம் பரோபகாரம் சரீரம்பார்கள். மரங்கள் பழங்களை உதிர்க்கின்றன. மரத்தின் பெருமை உயரத்தில் அல்ல, அது உதிர்க்கும் பழங்களை பொறுத்தது. மலர்களின் பெருமை அதன் நிறத்தில் அல்ல, அதன் மனத்தை பொறுத்தது. மனிதனின் பெருமை அவன் வகிக்கும் பதவியை பொறுத்தது அல்ல, அந்த பதவியில் இருந்து கொண்டு என்ன செய்தான், என்ன செய்கிறான் என்பதை பொறுத்தது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை கொண்ட திருநாவுக்கரசுக்கு இன்றைக்கு டெல்லியே பாராட்டி இருக்கிறது. ஆனால் இதை பார்த்து மகிழ்ந்து பாராட்டுகிறவர் சொர்க்கத்தில் இருக்கிற எம்ஜிஆருடைய ஆத்மா. திருநாவுக்கரசர் பிறந்தது 1949. தமிழ் சங்கம் பிறந்தது 1946. கற்பக விநாயகம் பிறந்ததும் 1946. அவரை விட 3 வயதுதான் மூத்தவன். ஆனால் வெளியே சொல்லிக் கொள்வதில்லை, யாரும் சொல்லிவிடாதீர்கள். நான் 40 வயதுக்கு மேலே வயதானவனாக காட்டிக்கொள்ள விரும்புவதே இல்லை. என்னுடைய ஆசையெல்லாம் சினிமாவிலே நடிகராக வேண்டும். நான் நடித்த நாடகங்களுடைய எண்ணிக்கை 1500 நாடகங்கள். சென்னையிலே சேவா ஸ்டேஜ் என்கிற அமைப்பிலே நான் ஹீரோவாக ஆட் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் ஹீரோ மாதிரி இருந்தேன். வயதானால் ஹீரோவாக தெரிவார்கள். அந்த வயது ஆக்டிவா. If you get engaged, you will feel engaged. Always be active. எப்போதுமே உழையுங்கள், உழையுங்கள். உழை 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 உழைக்காமல் பிழைப்பது பிழை பிழை பிழை. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும். நாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள். ஜாதிக்காக பிறக்கவில்லை, சம்பாதிப்பதற்காக பிறக்கவில்லை, சாதிக்க பிறந்திருக்கிறோம். அதுக்கு அடிப்படை அன்பு, மனித நேயம். பாரதியார் சொன்னாரே, மனித நேயம், சம்திங் கிரேட். அன்புக்கு அழகு அறிவு, அறிவுக்கு அழகு ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு அழகு படிப்பு, படிப்புக்கு அழகு பட்டம், பட்டத்திற்கு அழகு வேலை, வேலைக்கு அழகு ஊதியம், ஊதியத்திற்கு அழகு சேமிப்பு, சேமிப்புக்கு அழகு கொடை, கொடைக்கு அழகு கருணை, கருணைக்கு அழகு அருள், அருளுக்கு அழகு ஆண்டவன், ஆண்டவனுக்கு அழகு பக்தி, பக்திக்கு அழகு அன்பு, அன்புக்கு அழகு அருள். இந்த அன்பும் அருளும் சேர்ந்தால்தான் அவன் முழு மனிதனாக முடியும். இன்றைக்கு திருநாவுக்கரசு அவர்கள் தான் ஒரு முழு மனிதர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். டெல்லி தான் அதற்கு எக்ஸாம்பிள், அதற்கு ஆதாரம், சான்றாகும். ஒரு பெரிய விஷயம். காமராஜரை பற்றி சொன்னார்கள். காமராஜர் மாதிரி இன்னொருத்தர் பிறப்பாரான சந்தேகமா இருக்கு. அவ்வளவு பெரிய தலைவர். காமராஜர் was the chief minister, chief secretary வரார். சார் 100 இடங்கள் இன்ஜினியரிங் காலேஜ், 80 இடங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு, இன்னும் 20 இடங்களை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு 50 பேப்பரை காட்டுறாரு. சீஃப் செக்ரட்டரி வந்ததை அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு பிறகு டிக் மார்க் பண்ணி 20 செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, எந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? 50 பேப்பர்ஸ் இருக்கு, எப்படி செலக்ட் பண்ணீங்க? இல்லை சார், அதை பாரியா, கையெழுத்து பாரியா. கையெழுத்துலாம் இருக்கியா? கேண்டிடேட் கையெழுத்து. கேண்டிடேட் கையெழுத்து இல்லை, கேண்டிடேட்டுடைய அப்பா கையெழுத்தை பாரு. எல்லாம் விரல், கை நாட்டு,
என்ன அர்த்தம்? படிக்காதவனுடைய குடும்பத்திலிருந்து படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட, இன்ஃபேக்ட் எம்ஜிஆருக்கு குருவே காமராஜர் தான். ஒரு அளவு எப்படி அண்ணாவை தெய்வமா மதிச்சாரு, ஆனா காமராஜர் அவர் தலைவரா மதிச்சார். இன்ஃபேக்ட் எனக்கு எம்ஜிஆருடைய அதிகமான பழக்கம், எம்ஜிஆர் விலக்கப்பட்ட போது லஞ்சம் கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதற்காக கட்சியில் விலக்கப்பட்ட போது நாங்கள் 5 அட்வொகேட்ஸ் அவருடைய ஆஃபீஸுக்கு போய் ஜாயின் பண்ணுறோம். எனக்கு வந்து ஆரம்பத்தில் சிவாஜி தான் பிடிக்கும். ஏன்னா சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணலாம். எம்ஜிஆரை பிடிக்கும் சொல்ல முடியாது, சட்டை சண்டை. ஆனால் இந்த லஞ்சத்தை எதிர்த்து அவர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. 5 அட்வொகேட்ஸை கூப்பிட்டு போய் நான் ஜாயின் பண்ணோம். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னை பார்த்து. அப்ப இந்த டிஎம்கேல ஒரு இது போட்டாங்க, அதாவது ஒரு பிரச்சார நாடகம், இதோ ஒரு கோட் செய்கிற ஒரு பிரச்சார நாடகம். அந்த நாடகத்துல ஒருத்தர் காமராஜர் ஆக்ட் பண்ணாரு, ஒருத்தர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணாரு. அது நான் தான். எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அவர் போட்ட சட்டை, அவர் போட்ட கண்ணாடி, அவர் போட்ட வேட்டி, அவர் போட்ட குல்லா எல்லாம் வந்துச்சு. அதை போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா, I became the fan of MGR. ஏன்னா 8 மணிக்கு ஒரு நாடகம், 10 மணிக்கு ஒரு நாடகம், 12 மணிக்கு ஒரு நாடகம், பிரச்சார நாடகம் சென்னைக்குள்ள பூரா சுற்றி போகணும். 8 மணிக்கு பார்த்தாலும் கூட்டம், 10 மணிக்கு பார்த்தாலும் பயங்கர கைத்தட்டல். அப்போதான் எம்ஜிஆர்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அதை விட நெருங்கி பழகினா, அவருடைய நெருங்கி பழகினது எல்லாம் சொல்றாங்க, சார் யூ பிகம் எம்எல்ஏ, யூ பிகம் மினிஸ்டர் அப்படின்னாங்க. தூக்கி விட்டாங்க. உசிப்பிடுவாங்கல்ல. நான் போய் எம்எல்ஏ கேட்டேன். அந்த இன்டர்வியூல நான் அட்டன் பண்ணேன். அப்ப என்னை வந்து கே கிருஷ்ணசாமி ஒருத்தர் என்ன ஜாதி நீங்கன்னு கேட்டார். என் சொந்த ஊர் தேவக்கோட்டை, நான் கேட்ட தொகுதி திருவாடானை. என்ன ஜாதின்னு கேட்டாரு. எம்ஜிஆர் எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. அவருக்கு பிடிக்கல. அப்பவே எனக்கு தெரியும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு, எலெக்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரிசல்ட்லாம் வந்து யார் யார் கேண்டிடேட்ஸ் சொன்ன பிறகு நான் போய் எம்ஜிஆருடைய வீட்டுக்கு போய் அவர் டெலிஃபோனில் அந்த இன்டர்காமில் பேசினேன். அண்ணன் இந்த மாதிரி எலெக்ஷன் சொல்லியாச்சு, நான் வந்து எந்த இடத்துல நான் போய் பண்ணுறோம், ஏன் நீங்கள் இது கேட்கலையா, பார்த்து கேட்கலையா, இது எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் கேட்கலையா? கேட்டேனே, திருவாடனை கேட்டேனே. கேட்குறேன் என்ன, போய் வீரப்பனை பாருங்க, எனக்கு ஆரம்பின்னு சொல்லல, வீரப்பனை பாருங்க, அவர் கொடுப்பாரு. சரி, அப்ப நம்ம கிடைக்கும் போட்டு ஆரம்பிக்கிற பார்த்தேன். அவர் பார்த்தாரு, இல்ல முடிஞ்சு போச்சு எல்லாம், இனிமே வேண்டாம், நீங்க என்னோட ஒர்க் பண்ணுங்க, இந்த எலெக்ஷனுக்கு என்னோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன மயிலாப்பூர்ல கேண்டிடேட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆளா நியமிச்சார். அப்ப தலைமை கழகத்துல இருந்து இருக்கிற பணம் பூரா எனக்கு கொடுத்தாங்க செலவுக்கு. பண்ணி முடிச்சு ஜெயிச்சோம் அந்த மயிலாப்பூர்ல. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து என் பேர்ல ரொம்ப பிரியமா இருந்தார். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எனக்கு எஸ்டிஎஸ் சொல்றாரு, சார் உங்களுக்கு வந்து எம்பி கொடுக்க போறாரு எம்ஜிஆர், பி ரெடி, ராஜ்யசபா எம்பி கொடுக்க போறாரு. இது உண்மையில் நடந்தது. நான் ரொம்ப, எனக்கு தகவல் வந்தது, எம்ஜிஆர் வந்து உங்களை செக்ரட்டரியேட்டை பார்க்க சொல்றாரு. நான் போறேன், கனவோட போறேன், ராஜ்யசபா எம்பியாக டெல்லி போறேன். டெல்லி போறேன், போய் உட்கார்ந்தேன். கூப்பிட்டாரு கற்பகம், என்னை கற்பகம் தான் கூப்பிடுவார். கற்பகம், இந்த மாதிரி ராஜ்யசபாங்கிறவே வரல, ஹைகோர்ட்ல ராஜமாணிக்கத்தை நாங்க வந்து பிபிஆர் போட்டிருக்கோம், நமக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆள் வேண்டியிருக்கு, நீங்க சரியான ஆள்னு நம்புறேன். என்ன சொல்றீங்க? நான் நொந்து நூலாயிட்டேன். இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றாரு, என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, இப்படி பண்றாருன்ட்டு யோசிச்சுட்டு வாங்க, நீங்க ரொம்ப இது பண்ணி உரியாயிட்டீங்க, யோசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு காலையில் பேசுவோம். நான் போயிட்டேன், நைட் தூக்கமே வரல. மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன், வாங்க ராமவரம் கார்டன் வாங்க. நான் போனேன், 9 மணி. அவர் எம்ஜிஆர் இறங்குறாரு. என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி காரில் ஏறிட்டார். யூஸ்வலாக அப்படி கொண்டு வருவார். ஏறின உடனே எனக்கு
ரொம்ப நூடுல்ஸ் ஆனது நூலாயிட்டேன். கற்பகத்தை கூப்பிடுங்க குரல். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஏறிட்டேன். காரு சீஃப் மினிஸ்டர் காரு புறப்படுங்க போயிட்டு இருக்கு. பாருங்க, இது உண்மையா நடந்தது. கற்பகம், உங்களுக்கு இந்த ஐசன் ப்ராசிக்யூட்டருங்கிற பதவியை சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? என்னுடைய அப்பா வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருந்தார் ஸ்ரீலங்காவில். நல்ல நீதிபதினு பேர் வாங்கினார். அவருடைய மகன், நான் 3வது வகுப்பு தான் படித்தேன், படிக்க முடியல. ஆனால் உங்களை என்னுடைய மகன் மாதிரி பாவிக்கிறேன். யார் எம்ஜிஆர் சொன்னது என்ன? உங்களை என்னுடைய மகன் மாதிரி பாவிக்கிறேன். நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், டெல்லி வரைக்கும் போகணும்னாரு. ஜோக் படிக்கிறாரா கேள்வி பண்றாருன்னு புரியல. சரி அப்படின்னு பட் இருந்தா கூட இது. பட் அவர் ஃபோன் பண்ணாரு, நீங்க பாருங்க நிச்சயமா நீங்க ஐஸ்கிரீம் ப்ராசிக்யூட்டரா போங்க, பிபி ஆவீங்க, பிபி ஆனவுடனே சீஃப் ஜஸ்டிஸ் ஆவீங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆகி டெல்லி வரைக்கும் போவீங்க, பாருங்க நீங்க ஜட்ஜ் ஆகணுங்கிறது என்னுடைய அழைப்பாள், என்னுடைய ஆசைன்னாரு. அதே மாதிரி நடந்து போச்சு. நான் ஜட்ஜ் ஆகிறப்ப தான் உயிரோட இல்லை. என்னன்னா அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். திருநாவுக்கரசு மேல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி 23 வயசுல அவர் என்ன 6 முறை சட்டமன்றம், 3 முறை எம்பி, இன்னும் எந்த காலத்துக்கு எம்பி போறோம் தெரியல. காரணம் அவருடைய உள்ளம் வந்து சுத்தமான உள்ளம். இந்த சூங்கிறது இருக்க சுத்தமான உள்ளம் தான். அதனாலதான் இந்த எல்லாரையும் அவரை பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுற விஷயங்கள் இருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் எல்லாருடைய ஆசீர்வாதங்கள், வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு எல்லாரும் சொல்லும்போது அந்த வாழ்த்து நிச்சயம் பலிக்கும். அந்த வாழ்த்து பலிக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தான் இருக்காரு. அதே மாதிரி காமராஜர் மாதிரி, அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பேரை வாங்கிட்டு எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. எத்தனை நாள் பதவியில் இருக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. அதுதான் சொல்லுவாங்க. அது நீங்க செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு கூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு திருநாவுக்கரசை போல உயர்ந்த உள்ளம். உயர்ந்த உள்ளம், உயர்ந்த உள்ளம். நகருக்கு அழகு தெருக்கள், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கழகு நதிகள், காட்டுக்கழகு மரங்கள், வீட்டுக்கழகு முற்றம், வீட்டுக்கழகு முற்றம், மயிலுக்கழகு தொகை, மயிலுக்கழகு தொகை, மனிதனுக்கு அழகு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். அது போன்ற நல்ல பெயரை திருநாவுக்கரசு வாங்கியிருக்கிறார். அவருடைய என்னுடைய சொந்தக்காரங்க ஓட்டு பூரா அறந்தாங்கி டிவிஷன் தான் இருக்கு. எங்க சொந்த ஊரே, எங்க தாத்தா ஊரே கோடகுடின்னு ஒரு ஊர் அறந்தாங்கி டிவிஷன்ல. என்னுடைய டாக்டர், என்னுடைய சன் இல்லா எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டெல்லாம் இவங்க தான் போகுது. அந்த திருநாவுக்கரசை பத்தி அவங்க எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இங்க அப்பீர் ஆகிற போது இங்க போறேங்கிற விஷயத்த கூட என்னுடைய சன்னிலாவுக்கு சொல்லிட்டு வந்தேன். they are all very happy. நீங்க பதவியில் இருக்கீங்கிற விஷயம் இல்லை, பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் அன்புள்ளம் கொண்டவர், உண்மை உள்ளம் கொண்டவர், உறுதியானவர். பாரதி சொன்ன மாதிரி அச்சம் தவிர ஆண்மை தவறே, இழைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பு, ஊன்மிக விரும்பு, ஊன்மிக விரும்பு, ஏறுபோல் நட, ஏறுபோல் அட, எண்ணுவது உயர்வு, ஐம்பொறி ஆட்சிக்குள், ஐம்பொறி ஆட்சிக்குள், ஒற்றுமை வலிமையாம், ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒழி அவுடதம் குறை, வாழ்க வாழ்க நன்கு கருது, நல்லதே நடக்கும். எனவே திருநாவுக்கரசர் வாழ்க 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 பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். கார்த்திகா அவர்கள் திருநாவுக்கரசர்